ஒரு காட்டுப்பூனை குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்கிறது. அப்பா கட்டை வெட்டி கொண்டிருந்தார். அம்மா பூனை கேஸ் ஸ்டவ்வில் சில்வர் பாத்திரத்தில் சமையல் செய்கிறது. குட்டி பூனைகள் வெளியில் விளையாடின. வீட்டுக்குள் எல்லோரும் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர். அந்த நேரத்தில் நாட்டில் பெரிய பங்களாவில் வாழும் பூனைகள் காபி குடித்து பேசிக்கொண்டு கல்யாண பத்திரிகை எழுதிக் கொண்டிருந்தனர். கல்யாண பத்திரிகை எழுதும்போது மழை குறுக்கிட்டதால் வீட்டிற்குள் ஓடினார்கள். மீதமிருந்த கல்யாண பத்திரிகை வீட்டுக்குள் எழுதினர். பங்களாவிலிருந்து கார் புறப்படுகிறது. பெரிய மர மாடி வீட்டு காட்டு பங்களாவில் கார் வந்து நிற்கிறது. வாசலில் விளையாடிய குழந்தைகள் வீட்டிற்குள் ஓடினர். கல்யாண பத்திரிகை வைக்க நகரத்து பூனைகள் மரமாடி வீட்டுக்குள் நுழைந்தனர். காட்டு பூனை அப்பா வரவேற்றார். நகரத்து பூனைகள் கல்யாண பத்திரிகை கொடுக்க காட்டு பூனைகள் குடும்பம் மகிழ்ந்தனர். குழந்தைகள் துள்ளி குதித்தனர். கல்யாண பத்திரிகை வந்ததும் அந்த காட்டு குடும்பம் பங்களா விட்டு கல்யாணத்துக்கு போக விரும்பி சந்தோஷம் அடைந்தனர். அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு போக திட்டமிடுகின்றனர். குழந்தைகள் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்தனர். பெட்டியில் துணிகளை அடுக்கினர். அப்பா பூனை அவர்களின் சொந்த வேன் டயர்களை சோதித்தார். திருப்தியானார். அவர்கள் தயார் பண்ணி வைத்திருந்த அன்பளிப்பு பொருட்களை வேனில் ஏற்றினார்கள். பொருட்களை வேனில் ஏற்றியதும் காட்டுப்பூனை குடும்பம் வேனில் ஏறியது. வேன் நல்லபடியாக புறப்பட்டது. காட்டுப்பாதையில் வேன் வேகமாக போகிறது. ஆற்று குறுக்கே பாலம் கடக்கிறது. வேனில் குழந்தைகள் உற்சாக குரல் கொடுக்க வேன் நகரம் அடைகிறது. குழந்தைகள் நகரத்தை ஆர்வத்துடன் வேடிக்கை பார்க்கிறார்கள். வேன் பங்களா வாசலில் நுழைகிறது. பங்களா வாசலில் உள்ளே வேன் நுழையும் போது பங்களா வீட்டினர்கள் புல்வெளியில் டீ குடித்துக் கொண்டிருந்தனர். வேனிலிருந்து காட்டுப்பூனை குடும்பம் பரிசு பொருட்களுடன் இறங்கியது. கல்யாண பங்களா வீட்டில் பூ அலங்காரம் அவசரமாக நடந்தது. மறுபக்கம் பங்களா வீட்டார் அரட்டை அடித்துக் கொண்டு டீ குடித்துக் கொண்டு இருந்தனர். பரிசு பொருட்கள் கொண்டு வந்த பூனை குடும்பத்தை நகரத்து பூனை குடும்பம் அன்போடு வரவேற்றார்கள் புன்னகையுடன். குட்டி பூனைகள் ஆச்சரியத்துடன் பங்களாவை பார்த்தனர். மணப்பெண் பூனை சிகப்பு பட்டு புடவையில் அழகாக அலங்காரம். இரவு சாங்கியபடி மாலை மாற்றிக்கொண்டார்கள். மாப்பிள்ளை பூனை தன் நண்பர்களுக்கு இரவு விஸ்கி பார்ட்டி வைத்தார். இரவு எல்லா பூனைகளும் விஸ்கி பார்ட்டி குதூகலத்துடன் கொண்டாடி சந்தோஷமாக இருந்தார்கள். காலையில் பெரியவர்கள் மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்க மணமக்க பூனைகள் முத்தம் கொடுத்து கொண்டனர். அங்கே சிலர் சீர்தத்துடன் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டார்கள். மேடையில் மணமக்கள் மாலை மாற்றிக்கொள்ள சுற்றிலும் இருந்த மக்கள் மகிழ்ச்சியுடன் மலர்களை தூவினார்கள். மணமக்கள் மாலை மாற்றியதும் கூடியிருந்த காட்டு பூனைகள் கூட்டம் கூக்குரல் கொடுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். கல்யாண நிகழ்ச்சியில் 3 வகையான மேளவாத்தியங்கள் விதவிதமான சவுண்டுகளை எழுப்பி சந்தோஷத்தில் வாசித்தார்கள். கல்யாணம் களை கட்டியது. கல்யாண வீட்டில் பல வகையான உணவுகளை வைத்திருந்தார்கள். பால், முட்டை, மீன் வறுவல், கருவாடு, ரொட்டி, கேக் என்று பூனைகள் விரும்பி சாப்பிடும் உணவுகள் இருந்தன. உயர்தனமானவர்களுக்கு தனியாக உணவு பரிமாறப்பட்டது. மணமக்கள் குடும்பத்துடன் காட்டுப்பூனை குடும்பம் உட்கார்ந்து புதுவிதமான உணவை சாப்பிட்டார்கள். காட்டுப்பூனை குடும்பம் வெளியே உலாத்தும் போது பக்கத்து வீட்டில் ஆட்டை பார்க்கிறார்கள். இரவு நகரத்து பூனையுடன் கலந்து பேசும் கக்காட்டு பூனை குடும்பம். அன்று இரவே பக்கத்து வீட்டு ஆட்டை தன் வேனில் ஏற்றும் காட்டு பூனை குடும்பம். ஆட்டை கடத்திய வேன் வேகமாக காட்டை நோக்கி பறந்தது. காலையில் காட்டில் இருக்கும் தன் வீட்டுக்கு வேன் வந்து நின்றது. வேனிலிருந்து இறங்கிய காட்டுப்பூனை குடும்பம் ஆட்டை வேனிலிருந்து கீழே இறக்கினார்கள். கடத்தி வந்த ஆட்டை வெட்டி கரியாக்கி மசாலா வகைகளை கலந்து கமகம மணக்கும் வறுவல், குழம்பு, தொக்கு, பொரியல் என்று பல வகையான உணவுகளை தயாரித்தார்கள். மணமக்களை கடவுள் முன்னால் நிற்க வைத்து பூனை குடும்பம் பூஜை செய்தார்கள். ஆட்டை வெட்டி சமைத்து வைத்த எல்லா உணவுகளையும் மேசையில் பரிமாறப்பட்டிருந்தது. காட்டு பூனைகள், நாட்டு பூனைகள் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட களைப்பில் எல்லோரும் அசந்து உறங்கினார்கள். அதே காலை நேரம் ஆடு காணாமல் போன தடயத்தை மனிதர்கள் கண்டுபிடித்தனர்.
தடயத்தை கண்டுபிடித்த மனிதர்கள் விசாரித்து காட்டில் இருக்கும் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் பூனைகளை கூண்டில் அரைத்தனர். பூனைகள் எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டன. தவறு செய்தவன் தண்டனை அடைவான்.